ஹாய் ஹலோ யூஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, FBI அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய புலனாய்வு துறையாக இருக்கக்கூடிய ஒரு துறையில் ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா காஷ் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய வம்சாவளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அரசாங்கத்தில் பல சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த சலசலப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டாண்டு காலமாக அமெரிக்கர்கள் மட்டுமே பணியமர்த்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பதவியில் ஒரு இந்தியர் கையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த உயர்ந்தபட்ச அதிகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு FBI அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு சாதாரண அமைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுவும் கிடையாது. ஸோ உளவு வேலை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதாவது மற்ற நாடுகள் நம்ம நாட்டுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுல இருந்து நம்ம நாட்டை எப்படி காப்பாற்றுறது, அதை தாண்டி நம்ம நாட்டுக்குள்ள இருந்தே நம்ம நாட்டுக்கு அகேன்ஸ்டா செயல்படக்கூடியவங்க யாரு அப்படின்ற மாதிரி இந்த உளவு வேலை அப்படின்றதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா FBI முதன்மையான வேலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலையில வந்துட்டு நீங்க எப்படி வேற நாட்டை சார்ந்த ஒருத்தர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்கட்சியிலேயே இருந்தாலும் சரி எதிர்கட்சியிலேயே இருந்தாலும் சரி காஷ் பட்டேலுக்கு எதிரான கோஷங்கள் அப்படின்றது ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. பட் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காஷ் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய வம்சாவளியை டொனால்ட் ட்ரம்ப் அந்த பதவியில் உட்கார வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் அந்த காஷ் பட்டேல், ட்ரம்ப்புக்கு ஏன் அவர் மேலே இவ்வளோ நம்பிக்கை அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஷ் பட்டேல் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க்கில் பிறந்த சாதாரண ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். 2004 வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்டப்படிப்பு அப்படின்றதெல்லாம் படித்து முடிக்கிறாரு. படித்து முடிச்சதுக்கு அப்புறமா அரசு வழக்கறிஞராக தன்னுடைய வேலை அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2013 வருஷம் நீதித்துறை இருக்கு இல்லையா, அதில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 2016 பார்த்தோம் அப்படின்னா உளவு விவகார கமிட்டியினுடைய நிரந்தர உறுப்பினராகவே அவரை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிரந்தர உறுப்பினராக வந்துட்டு அந்த அங்கீகாரம் அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2016 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நடக்குது அமெரிக்காவில். அந்த எலெக்ஷன் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா வந்துட்டு அமெரிக்காவில் எலெக்ஷன் வேலை அப்படின்றத பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காஷ் பட்டேல் இருக்கார் இல்லையா, அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த எலெக்ஷனில் என்னதான் வந்துட்டு ரஷ்யா டொனால்ட் ட்ரம்ப்காகவே வேலை அப்படின்றது பார்த்துருந்தாலும் கூட ரஷ்யாவுடைய தலையீடு அப்படின்றத அமெரிக்க அரசியல் இருக்கு இல்லையா, அதை டொனால்ட் ட்ரம்ப் விரும்பலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு ரொம்ப மறைச்சு பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா காஷ் பட்டேல் கண்டுபிடிக்கிறாரு. இது வந்துட்டு ரொம்ப பெரிய சர்ச்சையாகவே அந்த நேரத்தில் வெடிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காஷ் பட்டேலுடைய இந்த குற்றச்சாட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா CIAவா இருந்தாலும் சரி, NSAவா இருந்தாலும் சரி, ஆமாம் ரஷ்யா வந்துட்டு இந்த மாதிரி அமெரிக்க விவகாரங்களில் தலையிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியும் படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா சார்பில் வந்து கண்டனம் அப்படின்றதும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு ரஷ்யாவுடைய சூழ்ச்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு காஷ் பட்டேல் கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு காஷ் பட்டேல் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அப்படின்றது உருவாகுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவருடைய தீவிர ஆதரவாளராக வந்துட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எலெக்ஷன் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்பினுடைய பிரச்சாரங்களை வடிவமைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ட்ரம்ப் கூடயே வந்துட்டு பயணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பினுடைய நெருங்கிய வட்டாரங்களில் காஷ் பட்டேலும் ஒருத்தராக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரம்ப் ஜெயிச்சு அதிபரெல்லாம் ஆனதுக்கப்புறமா காஷ் பட்டேல் CIAனுடைய தலைவராகவே நியமிக்கப்படுவார். ஸோ CIA இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அமெரிக்காவில் FBIக்கு ஒரு படி மேலே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் தலைவராக நியமிக்கப்படுவார் அப்படின்ற பேச்செல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பட் அந்த போஸ்டிங்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் தன்னோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜான் ராபர்ட் கிளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் நியமிக்கிறாரு. ஸோ ஜானுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பதவி ஜானுக்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக FBI இருக்கு இல்லையா, அது வந்துட்டு காஷ் பட்டேலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை பற்றி நல்லா புரிஞ்சவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் ட்ரம்ப்பும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காஷ் பட்டேலை தான் அந்த அமைப்பினுடைய தலைவராக மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அமைப்பினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக்கும் போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காஷ் பட்டேல் இருக்கார் இல்லையா, ஸோ பகவத்கீதை மேலே சத்தியம் பண்ணி நீங்கள் வந்துட்டு அமெரிக்காவுடைய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய வம்சாவளிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அமெரிக்காவுடைய நலன் இருக்கு இல்லையா, அதை பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் எங்கேருந்து நினச்சாலும் அவங்க களை எடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிப்போடையும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கோபத்தோடையும் தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த அதிகாரம் அப்படின்றதே கையில் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அதிகாரத்தை கையில் எடுத்தோடனே அவர் விட்ட முதல் எச்சரிக்கை அதான் இருந்துச்சு, அமெரிக்காவை யாராவது சீண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா எங்க இருந்தாலும் நீங்க அடியோட அழிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவின் மேலேயா இருந்தாலும் சரி, டொனால்ட் ட்ரம்ப் மேலேயா இருந்தாலும் சரி, அதி தீவிர விசுவாசி தான் காஷ் பட்டேல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் காஷ் பட்டேல் FBI தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஈரான் இஸ்ரேல் இந்த பிரச்சனை அப்படின்றதுலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ அமெரிக்கா தலையிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஆயுத தாக்குதல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அதிக அளவில் பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி இருக்கார் இல்லையா, அவரோடையும் மோதல் போக்கு அப்படின்றத அமெரிக்கா கையில் எடுத்திருக்காங்க. இந்தியா மாதிரியான நாடுகள்ல இருந்து அமெரிக்காவில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாடுகளுக்கே பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி அமெரிக்கா வந்துட்டு அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக பல நாடுகளையும் திருப்பி விட்டுருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஆயுதம் இந்திய தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த சைபர் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இணையதளம் வழியா நடத்தக்கூடிய அட்டாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அட்டாக்ஸ் எங்கிருந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உள்நாட்டிலேயே டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவருடைய நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய போராட்டமாகவும் பெரிய கலவரமாகவும் வெடிச்சிடாம பார்த்துக்க வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடுத்தடுத்து அதி பயங்கரமான முக்கியமான வேலைகள் அப்படின்றது காஷ் பட்டேலுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே காலமாக அமெரிக்கர்கள் இருந்த ஒரு பொறுப்பு அப்படின்றது காஷ் பட்டேலுக்கு கொடுத்துருக்கிறதுனால அதை காஷ் பட்டேல் எப்படி கையாள போறாரு, அது மட்டும் இல்லாமல் காஷ் பட்டேலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான் முன்னாடி சொன்ன மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு காஷ் பட்டேல் எப்படி நிர்வாகம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் அவர் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் அவர் இந்தியராக இருந்தாலும் கூட இந்த இந்தியர்கள் வந்துட்டு சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு மறுபடியும் நாடு கடத்தப்படுறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்தியாவுக்கு ஃபேவராக வந்துட்டு நடந்துக்குவாரா அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் தோணினாலும் அந்த மாதிரி ஆள் காஷ் பட்டேல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அமெரிக்கா ஒரு கண்ணு, டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு கண்ணு அப்படின்ற மாதிரி அதி தீவிரமான விசுவாசியா அமெரிக்காக்காக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அவருக்கு இவ்வளவு அதி முக்கியமான உயரிய பொறுப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க காஷ் பட்டேலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தடா, பை.